ஒரு 10 நாளா அத்தையும், மாமாவும் காசிக்கு தான் டூர் போயிருந்தாங்க. நேத்து தான் வந்தாங்க. இந்த காய்கறிலாம் எந்த ஊர்ல கிடைக்குங்க மாரி தான் 10 நாளா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். ஒரே நான்வெஜ்ஜா தான் சாப்பிட்டோம். நேத்து வந்ததுமே இருக்க எல்லா காயுமே எடுத்தாச்சு. அப்புறம் அலைஞ்சு வந்ததுனால ரசம், பருப்பு போதுனாங்க. ரசம், பருப்பு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பாவைக்காய் மட்டும் வச்சிருந்தேன். எங்களுக்கு முட்டை ரோஸ்ட் பண்ணுவோன்ட்டு அதுக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சப்பொடி, வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சா போதும். இந்த முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும். சாதத்துக்கு நம்ம எதுவுமே போடாம இந்த மசாலாவ மட்டும் சாப்பிட்டாலே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுமே அவிச்சு வச்ச முட்டைய போட்டோம்னா ரெடி ஆயிரும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்ட மாரி இருந்துச்சு. கொஞ்சம் பருப்பு, நெய், பாவைக்காய்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த முட்டை ரோஸ்ட்டே வச்சு நல்லா சாப்பிட்டுட்டேன். அத்தை எப்பயுமே எங்க போனாலும் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நேத்து இந்த சாரி, செம்பு, அப்புறம் அங்குள்ள தீர்த்தம், இந்த கீ செயினும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த வந்து ஸ்கின் அலர்ஜி சரியாகுன்ட்டு இந்த சோப் வாங்கியிருந்தாங்க. போன வருஷம் இந்த பேக் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாரி தான் இந்த வருஷம் வாங்கிட்டு வருவாங்கன்னு நெனச்சேன். ஆனா வேற வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது அங்குள்ள எடுத்த கிளிப்ஸ் கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க. அத தான் போட்டிருக்கேன். அத பார்த்ததுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க யாராவது காசிக்கு போயிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்